தமிழகத்திற்கு கர்நாடக அரசு 15 டிஎம்சி காவிரி நீர் திறக்க கோரிக்கை. காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வலியுறுத்தல். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு விசாரணை ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை, தென்காசி, கோவை, தேனி, நீலகிரி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 65 கோடியில் நரம்பியல் துறைக்கு புதிய கட்டடம். நரம்பியல் துறை புதிய கட்டடத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு. வேதாரண்யத்தில் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ததால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை. நாகை இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து சேவை தொடக்கம் மீண்டும் தள்ளி வைப்பு. நாளை தொடங்க இருந்த நிலையில் கனமழை எதிரொலியாக 19ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் தங்கம் 54,360 ரூபாய்க்கு விற்பனை. அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்வதற்கு புதிய கட்டுப்பாடு விதித்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. குற்றம் சாட்டப்பட்டவரை காவலில் எடுக்க விரும்பினால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் மாநில அமைச்சர் ஆலம்கீர் ஆலமுக்கு 6 நாட்கள் இடி விசாரணைக்கு அனுமதி. ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சீனாவுக்கு சொகுசு கப்பலில் சுற்றுலா வரும் அனைத்து வெளிநாட்டவர்களுக்கும் இலவச விசா வழங்கப்படும். அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனது பயணத்தை தள்ளி வைத்துள்ளதாக தகவல். இந்த வாரம் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு செல்ல இருந்த நிலையில் பயணம் ஒத்திவைப்பு. இரண்டு நாள் பயணமாக சீனா சென்றார் ரஷ்ய அதிபர் புதின். தலைநகர் பெய்ஜிங் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இந்திய கால்பந்து அணி கேப்டன் சுனில் சேத்ரி ஓய்வு அறிவிப்பு. ஜூன் 6ஆம் தேதி நடைபெறும் குவைத் அணிக்கு எதிரான உலகக்கோப்பை தகுதி சுற்றுப் போட்டியுடன் ஓய்வு பெறுகிறார்.